ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பரமக்குடியிலேருந்து நாங்கள் வருகிறோம். 2017 ஜூன் மாத கூட்டத்துக்கு குடும்பத்தோடு பிரார்த்தனைக்கு வந்திருந்தோம். அப்பொழுது அண்ணன்ட்ட ஜெபம் பண்ணும் பொழுது அண்ணன் 2 காரியம் சொன்னாங்க. என் பையனுக்கு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நல்ல ஒரு வேலையை வாய்க்க பண்ணுவார், 2வது நல்ல ஒரு ஆவிக்குரிய மனவாட்டியை ஆண்டவர் சீக்கிரமாக நடத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னாங்க. அண்ணனுடைய அந்த காரியத்தின்படி தேவன் தாமே மகனுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் காலேஜில் நல்ல எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசராக நல்ல ஒரு வேலை கிடைக்க தேவன் கிருபை செய்தார். என் தேவனுக்கு நான் கோடானி கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். அப்புறம் அதே மாதிரி அருமையான என்னுடைய பேரனுக்கு, அதாவது 2 வயசு வரைக்கும் எங்களுக்கு ஒன்றும் தெரியல, வலது காலில் இந்த முட்டிக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நின்றானா இவ்வளோ பெரிய கட்டி அப்படி இருந்துச்சு. நாங்கள் எந்த டாக்டர்கிட்டையுமே போகலை. அண்ணன்ட்ட நாங்கள் ஜெபம் பண்ணோம். இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சிடும்னு அண்ணன் ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபத்தின்படியே தேவன் அற்புதமாக இருந்த இடம் தெரியாமல் தேவன் மறைய பண்ணினார். அந்த அவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்களேன். அந்த கட்டி, அவ்வளோ பெரிய கட்டி இருந்த இடத்துல இப்போ பாருங்க எந்த கட்டியும் இல்லாதபடிக்கு தேவன் மறைத்து போட்டிருக்கிறார். எவ்வளோ பெரிய ஆண்டவர் பாருங்க, எவ்வளோ பெரிய அற்புதங்களை எல்லாம் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் திருவத்தூர்லேருந்து வரேன். என் பேர் அற்புதராஜ். எனக்கு கடந்த 3 வருஷமாக காலில் பில்லி சூனியம் கட்டு மாதிரி இருந்துக்கிட்டு இருந்தது. இப்போ 11ஆம் மாதம் எர்சலேலேருந்து ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை எடுத்துக்கொண்டு காலில் போட்டு மாத்திரைகள்லாம் தூரத்துக்கு போட்டு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணேன். பிரதர் சொன்னாங்க, பில்லி சூனியம் கட்டுகளுக்கு நசரனா இயேசு நாமத்தினால் விடுதலை கொடுக்குறேன் என்று சொன்னாங்க. இந்த மகனுக்கு அடுத்த மாதம் வரும்போது 2 காலும் சிறு பிள்ளை கால் மாதிரி ஆகணும்னு ஜெபிக்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ நல்லா ஆறி போயிடுச்சு. அதனால இந்த சர்ச்சை ஆசிரியர் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் இன்னைக்கு ஆண்டவர் என்ன ஸ்பெஷல் மங்கள வார்த்தை வைத்திருக்கிறார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் என்கிற ஒரு பெரிய ஊழியக்காரன் சின்ன ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். ஆவிக்குரிய அந்த கடிதத்திலே இப்படியாக ஒரு வரிகளை அவர் எழுதுகிறார். என்ன எழுதுகிறாருன்னா, வாசிக்கலாம். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்திருக்கிறார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லாராலும் அங்கீகரிக்கப்படுகிறதுமா இருக்கிற ஒரு காரியம். இந்த காரியத்தில் பாவிகளில் பிரதான பாவி நான் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. பெரிய ஊழியக்காரர் சொல்றாரு, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த பூமியிலே வந்தார் என்கிற செய்தி எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயம் சொல்றாரு. பாவிகளை ரட்சிக்கன்னு சொன்னார, அதுல பிரதானமான பாவி நான் என்று தன்னை தாழ்த்துகிறதை இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நீதிமான், என்னை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்த டிசிஷன் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் நான் போற ரூட்டு தான் சரி என்று சொல்லி மற்றவங்களுடைய ரூட்டு தப்பு, மற்றவங்களுடைய ஆலோசனைகள் தவறு என்று என்னை பொறுத்த வரைக்கும் நான் போறது சரி, என்னை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்த டிசிஷன் சரி என்று அநேகர் பேசி கொண்டிருக்கிறார்கள். இது சுயநீதி கற்பிக்கிற ஆவியினால நடத்தப்படுகிற ஜனங்கள். ஆண்டவர் நோவாவை சந்தித்து நோவாவை குறித்து சொல்லும் பொழுது, இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன். ஆண்டவருக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கிறோம், வசனத்திற்கு முன்பாக எப்படி இருக்கிறோம், நம்முடைய மனசுப்படி நம்ம சரியா இருக்கிற மாதிரி சில நேரங்கள்ல தோணும். யூதாஸ் காரியத்து கூட அவனுக்கு மனசுல தோணுது நல்லதுன்னு நினைச்சிட்டு தான் போய் செய்தான். அதுக்கு பிறகுதான் தெரியுது அவனுக்கு நம்முடைய யோசனை தவறானது. குற்றமற்ற இரத்தத்தை நம்ம காட்டி கொடுத்துட்டோம், குற்றமற்ற தேவனை காட்டி கொடுத்துட்டோம் என்று அதுக்கு பிறகுதான் நினைக்கிறான். எனவே இன்றைக்கு பிறகு உடைய சுய சிந்தனையிலே சாய்ந்து நான் எடுத்தது கரெக்டு, நான் போறத ரூட்டு சரி என்று ஒரு நாள் சொல்லக்கூடாது. வேதத்தின்படி அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
இந்த இடத்துல பாருங்க, அவர் பெரிய பரிசுத்தவான். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய பரிசுத்தவான். அந்த பரிசுத்தவான் சொல்லுகிறார், பாவிகளில் பிரதான பாவி நான். தன் பாவங்களை அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான், அறிக்கை செய்கிறான். யாரிடத்துல? ஒரு சாதாரண சின்ன ஊழியக்காரன். தீமோத்தேயு ஒரு சின்ன ஊழியக்காரன், இப்பதான் ஊழியத்துல வளர்ந்து வருகிறான். அப்போ அவருடைய மாதிரி என்ன சொல்லுகிறது? நான் ஒரு பெரிய ஊழியக்காரன் என்கிற ஸ்தானத்துல நின்று நான் ஏன் இவங்கிட்ட சொல்லணும்? நான் ஏன் இந்த கடிதத்தை எழுதும் பொழுது பாவிகளில் பிரதான பாவின்னு நான் சொல்லி எதுக்கு என்ன கேவலப்படுத்திக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பரிசுத்தவான் நினைக்கல. அதுதான் பரிசுத்தவானுக்கு அடையாளம். சின்ன தீமோத்தேயுக்கு அவர் எழுதுறார், பாவிகளில் பிரதான பாவி. அப்படின்னா என்ன அர்த்தம்? தம்பி, நீ இப்பதான் ஊழியத்துல வர்ற, ஒரு நாள் உன்னை பரிசுத்தவான் என்று சொல்லி ஒரு நாள் நினைச்சிட்டு அந்த மமதையில இறந்துராத. ஒருவனும் தன்னை நீதிமான் என்று சொல்லிக்கொண்டு தன்னைத்தானே வஞ்சித்து கொள்ள வேண்டாம். நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி ஜாக்கிரதையாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை நீங்க ஒரு காரியத்தை ஒத்துக்கணும். ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் பாவ கரத்திரையோடு வந்திருக்கிறேன். என்னிடத்துல பாவங்கள் இருக்கிறது, மீறுதல்கள் இருக்கிறது, குற்றங்கள் இருக்கிறது. ஒருவேளை பெரிய பெரிய பாவங்கள், விபச்சார பாவங்கள் போலவோ, இல்லைன்னாச்சுன்னா மதுபான வரி, இப்படிப்பட்ட பெரிய பாவங்கள் உங்களிடத்துல இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதுக்காக நீங்க பரிசுத்தவான் என்று சொல்லி நீங்க ஒரு நாள் உங்களை மார்த்தட்டி கொள்ளக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, உங்களை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற சில பாவங்கள், உங்களை சுற்றிலும் நெருங்கி நிற்கிற சில சுபாவங்கள் கூட பாவங்களாக இருக்கிறது. நிறைய பேர் சில பாவங்களை சுபாவமாக எடுத்துக்கொள்ளுகிறார்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சிலர் சொல்லுவாங்க, அவர் பயங்கர கோபக்காரரு ஆனால் நல்ல குணம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்றது என்னன்னா, கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை பார்த்துருக்கிறீங்க. எந்த பைபிளில் கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு போட்டிருக்கு? குணம் இருந்துன்னா உனக்கு கோபம் வரக்கூடாதுன்னு தான் நான் வேதம் சொல்லுகிறது. அதான் நல்ல குணசாலியான ஸ்திரீக்கு அடையாளம், அதான் ஒரு குணசாலியான ஒரு புருஷனுக்கு அடையாளம். அதுதான், நீ நல்ல குணசாலின்னா உங்கள்கிட்ட கோபம் இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். இப்படி சொல்லி சொல்லியே அப்படிப்பட்ட கோபம் வருகிறவர்கள் அந்த கோபத்திலிருந்து வெளியே வருகிறதற்கு வாய்ப்பே இல்லாதபடி அது அவனுடைய சுபாவம்ப்பா. ஒரு பாவம் எப்போ சுபாவமாக மாறுகிறதோ அதை விட இந்த உலகத்தில் கொடிய காரியம் வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்னா சுபாவமாக மாறிடுச்சுன்னா பாவம்னு அவன் நினைக்கவே மாட்டான். எனவே தேவனுடைய பிள்ளைகள், நான் பரிசுத்தவான், நான் பரிசுத்தவான், நான் பரிசுத்தவாட்டி என்று ஒரு நாளும் சொல்லிக்கொள்ளாத அளவுக்கு ஆண்டவரிடத்துல நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே, நான் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ என்ன பாவம் செய்திருந்தாலும் என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதிகாலையில் ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்பது ஒரு நீதிமானுக்குரிய பெரிய அடையாளம். ராத்திரி தூங்க போகும் பொழுது, ஆண்டவரே, நான் வெளியே நிறைய இடத்துக்கு போனேன், யாரிடத்துல முகம் காமிச்சேன், யாரிடத்துல மூஞ்ச திருப்பிட்டு வந்தேன், யாரிடத்துல கோவப்பட்டேன், யாரிடத்துல தப்பா பேசினேன், யாரிடத்துல அடுத்தவங்களுடைய மனசு துக்கப்படும்படி பேசினேன், யாரிடத்துல நான் பேசும் பொழுது ஒருவேளை என்ன அறியாமலே அவரிடத்துல பாவம் செய்ய நான் தூண்டி இருக்கிறேன், எனக்கு தெரிஞ்சாலும் தெரியலைனாலும் நான் டோட்டலாக உங்களிடத்துல சரண்டர் ஆயிடுறேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நீங்கள் தூங்க போனாதான் நடுராத்திரியில் ஆண்டவருடைய வருகை இருக்குமானால் நீங்கள் பரலோகத்தில் என் இயேசுவோடு நீர் தரிசிக்க முடியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒரே முறை பிறப்பதும் ஒரே முறை மரிப்பதும் இந்த உலகத்தில் நியமிக்கப்பட்டிருக்கிற மனிதனுக்குரிய காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் எந்த நிமிஷத்தில் இந்த உலகத்தில் உங்களை சந்திக்க வந்தாலும், எந்த நடுராத்திரியில் வந்தாலும் சரி, ஆண்டவர் வருகையில் நீங்கள் பரலோகத்தில் அழகாக ஆண்டவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படிக்கு நீங்கள் எப்பொழுதும் ஜாக்கிரதையோடும் விழிப்போடும் எப்பொழுதும் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஒரு ஓட்டத்திற்காக வந்திருக்கிற அந்த ஓட்ட பந்தயத்தினுடைய பந்தய பொருள் என்னன்னா, பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவர் உனக்காக வைத்திருக்கிற அந்த சிங்கார மாளிகை தான் அதுக்கு பந்தய பொருள். அதை நீங்கள் போய் சுதந்திரிக்கணும். உங்களுக்காக ஆண்டவர் பார்த்து பார்த்து கட்டின ஒரு சிங்கார மாளிகை பரலோகத்தில் இருக்கிறது. ஆண்டவர் உனக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணி வைத்திருக்கிற ஒரு வாடாத கிரீடம் ஒன்று இருக்கிறது.
அதை பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். எப்பொழுது தேவன் உன்னை அழைத்தாலும் சரி, அது ரகசிய வருகையாக இருந்தாலும் சரி, ஒருவேளை தனிநபர் வருகையாக இருந்தாலும் சரி, உன்னுடைய வருஷங்கள் ஆண்டவர் குடித்திருக்கிற காலங்கள் முறித்து உன்னை மட்டும் தனியாக ஆண்டவர் கூட்டிட்டு போனாலும் சரி, எப்போ போனாலும் இங்கே கண்ணை மூடனா நான் பரலோகத்தில் கண்ணை திறப்பென்ற ஒரு நிச்சயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்துல அழகாக சொல்லுகிறான். தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது, பாவிகளில் பிரதான பாவி. இன்னைக்கு நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக ஒவ்வொருவரும், ஆண்டவரே நான் பாவி என்று முதல்ல நம்மளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சந்தித்த நாளுக்கு முன்னாலேயும் இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் அறிந்த நாட்களுக்கு பிறகுள்ள நாட்களையும் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களிடத்தில் மாற்றம் வந்தால் தான் நீங்கள் உண்மையாகவே இயேசுவை அறிந்ததற்கு அடையாளம். சகேயு அப்படின்னு ஒரு பாவி இருந்தான். அவர் பெரிய அதிகாரி, வரி வசூலிக்கிற ஒரு பெரிய அரசாங்கத்தில் வரி வசூலிக்கிற ஒரு பெரிய அதிகாரி. அந்த அதிகாரி நிறைய பேரை ஏமாற்றி நிறைய பணம் சம்பாதிச்சு வச்சுருந்தான். ஒரு சின்ன ஏழைக்கு கூட தன்னுடைய கை, நம்ம பாஷையில் சொன்னால் எச்சி கையால் கூட காக்க விரட்டலேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த கையில் இருக்கிற அந்த சோற்று பருக்கைகள் கூட காக்கைக்கு விழுந்துடக்கூடாது. ஆமாம், பிசினித்தனம் பண்ணுகிறவன் என்று அவனை குறித்து பைபிள் என்ன சொல்லியிருக்கு? பிசினித்தனம் பண்ணுகிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இவன் ஒரு பிசினித்தனம் பண்ணுகிற, பாவம் செய்கிறவன், அநேகரை ஏமாற்றுகிற ஒருவன். ஆனால் அவனுக்கு இயேசுவை பார்க்கணுன்னு ஒரு நாள் ஆசை வந்துச்சு. ஏன்னா இயேசு கிறிஸ்து என்று ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார், ஜனங்களுக்கெல்லாம் நன்மை செய்கிறார். அவரால் பிரயோஜனம் அடைந்த ஜனங்கள் ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக இருக்கிறார்கள் என்கிறதை அவன் கேள்விப்பட்டு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவன் வகை தேடினானாம். அப்படின்னா சான்ஸ் தேடிட்டு இருந்தான் அப்படின்னு அர்த்தம். வகை தேடினான்னு என்ன அர்த்தம்? ஒரு சான்ஸை எதிர்பார்த்துட்டு இருந்தான். இயேசுவை பார்ப்பதற்கும் அவரை குறித்து அறிந்து கொள்ளுவதற்கும் ஒரு வாய்ப்பை தேடினான். அவனுக்குன்னு ஆண்டவர் ஒரு நாள் வாய்ப்பு கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு? ஒரு நாள் அவனுடைய ஊர் பக்கமாக ஜெரிகோ பட்டணம் வழியாக இயேசு வருகிறார் என்ற செய்தி அவனுக்கு வந்தது. அந்த செய்தி கேட்ட உடனே அவன் ரொம்ப குள்ளனாக இருந்தபடியினால நேரம் ஒரு மரத்துக்கு மேலே ஏறி எப்படியாவது இன்னைக்கு இயேசுவை முழுமையாய் பார்க்க வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான். இல்லைன்னாச்சரா இயேசு சுற்றி போகிற ஜனங்கள் மத்தியில் அவன் இப்படி எட்டி எட்டி பார்த்தான்னா இயேசுவை முகத்தை மட்டும் பார்த்துருக்கலாம். இயேசுவை ஒரு சின்ன ஒரு கோணத்தில் பார்க்காத அளவுக்கு முழுமையான இயேசுவை அவன் எதிர்பார்த்தான். அதுதான் அந்த ரகசியம். இல்லைன்னா அவன் மரத்துக்கு மேலே ஏறி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கல்லுக்கு மேலே ஏறி இருக்கலாம், இல்லை துள்ளி துள்ளி எட்டி பார்த்துருக்கலாம். கண்டிப்பாக இயேசு தெரிந்திருப்பார், கொஞ்சமாக தெரிந்திருப்பார். முழுமையான இயேசுவை அவன் அறிந்திருக்க முடியாது, பார்த்திருக்க முடியாது. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு பாவி கூட இயேசுவை முழுமையாய் அறிந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து அவரை முழுசா பார்க்கறதுக்காக தான் ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்தான். இயேசுவை ஒருத்தன் பார்க்க வர்றான்ற செய்தி ஆண்டவருக்கு தெரியாமல் இருக்குமா? ஆண்டவருக்கு தெரியும். அவன் என்ன நினச்சிருப்பான்? இயேசுநாதர் அப்படியே போவார், மேலே இருந்துட்டு அப்படியே அந்த நல்ல மனுஷனை நம்ம பார்த்துடலாம். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு மனித ரூபத்தில் தான் அவர் நடமாடிக்கொண்டு அந்த நல்ல மனுஷனை நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு மேலே இருந்து அப்படியே கீழே ஊத்து பார்த்துக்கிட்டே இருந்தான். இயேசு அந்த இடத்துல வந்த உடனே இயேசு அண்ணாந்து பார்த்துட்டெல்லாம் வரல, சாதாரணமாக நடந்து வர்றார். ஆனால் இயேசுவுக்கு ஆவியிலே தெரிகிறது, என்னை முழுமையாய் பார்க்க வேண்டும் என்று ஒருவன் ஆசைப்பட்டு மேலே உட்கார்ந்திருக்கிறான் என்கிற அந்த செய்தி அவருடைய இருதயத்திலே ஒலித்த போது ஆண்டவர் பக்கத்தில் வந்தோடனே அண்ணாந்து அவனை பார்த்தார் என்று வேதம் சொல்ல. அவன் இவரை பார்க்க ஆசைப்பட்டது வேற. இப்போ இயேசு அவனை பார்க்கிறார். அண்ணாந்து அவனை பார்த்து, சகைவை கொஞ்சம் சீக்கிரமாக கீழே இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவனுக்கு ஒரே சந்தோஷம். அவரை பார்த்தா போதேன்னு நினச்சான். இப்போ இயேசுநாதர் என் வீட்டுக்கு வர்றது மட்டும் இல்லை, இன்னைக்கு என் வீட்டில் என் கூட தங்க போகிறேன்னு சொல்கிறாரு, எவ்வளோ பெரிய பாக்கியம் என்று சொல்லி மட்டன்னு இறக்குறான். சந்தோஷமாக இயேசுவை அழைத்து கொண்டு வீட்டுக்கு போனானா. என்ன நடந்துச்சு? அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனுடைய மனசாட்சி செத்து போய் கிடந்தது. இயேசுவை பார்த்த உடனே, இயேசு வீட்டுக்கு வந்த உடனே செத்துப்போன மனசாட்சி உயிர்ப்பிக்கப்பட்டு அவன் மனசாட்சி அவங்க கூட பேச ஆரம்பிக்குது.
அப்ப அந்த மனசாட்சி அவனிடத்துல பேச ஆரம்பிச்சதனுடைய விளைவாகத்தான் அவன் இயேசுவிடத்தில் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் எந்த ஏழைகளுக்கு எந்த உதவியும் செய்ததில்லை. நான் பெரிய செல்வ சீமானா இருக்கிறேன். நான் எவ்வளோ பேருக்கு உதவி செய்திருக்கலாம், எவ்வளோ பேரை படிக்க வச்சிருக்கலாம், எத்தனை ஏழைகளுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கலாம். அந்த நல்ல காரியம் எல்லாம் இது வரைக்கும் நான் செய்யவே இல்லை ஆண்டவரே. அதனால இன்னைக்கு நான் ஒரு முடிவெடுத்துட்டேன். பாருங்க, இயேசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டா தீர்மானம் கண்டிப்பாக அவசியம், புதிய மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். அவனா சொல்கிறான், இயேசுநாதர் உள்ளே போயிட்டு, என்ன சகைவி நீ இப்படியெல்லாம் கொள்ளையடிச்சு வச்சிருக்க, ஒன்றும் கேட்கல. அவர் போனார், அவ்வளவுதான். இயேசுநாதர் அவனை சந்திச்சார், அவ்வளவுதான். அவனுடைய மனசாட்சிக்குள்ளே அவனே குத்தப்பட்டு அவனுடைய மனசாட்சி பேசுகிறது, ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் யாருக்கும் உதவி செய்யலை, ஆனால் இன்னைக்கு வட்டியை முதலுமா சேர்த்து எல்லாம் சேர்த்து நிறைய பேருக்கு ஏழைகளுக்கு உதவி செய்யலான்னு நினைக்கிறேன். என் சொத்துல பாதியை விற்று ஏழைகளுக்கு கொடுக்குறேன்றான். 10% எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்குறேன்னு அவன் சொல்லலை, 20% கொடுக்குறேன்னு சொல்லலை. அதுவே பயங்கரமாக இருக்கு. ஆனால் ஒரு பெரிய அதிகாரி, பெரிய பணக்காரர், செல்வந்தன், அவன் சொல்கிறான், என் சொத்துல எவ்வளவு இருந்தாலும் சரி பாதியை விற்று, எனக்கு பாதி போதும் ஆண்டவரே, பாதியை விற்று ஒரு நிறைவு. இயேசுவை ஒரு மனுஷன் சந்திக்கும் பொழுது அவனுக்குள்ள ஒரு நிறைவு வர வேண்டும். பண ஆசை எல்லாம் போயிடுச்சு, எங்கே போச்சுன்னு தெரியாது. சகையுக்குள் இருந்த பண ஆசை, அந்த பண வெறி, அந்த பண ஆசை எங்கே போச்சுன்னு தெரியும். அவன் சொல்கிறான், எனக்கு இதுக்கு மேலே அப்படி இவ்வளோ பெரிய சொத்தெல்லாம் வேணாம் ஆண்டவரே, பாதியை வச்சுக்கிறேன், பாதியை விற்று தரித்திரருக்கு கொடுக்குறேன், ஏழைகளுக்கு கொடுக்குறேன் என்று சொன்னான். அடுத்து சொல்லுகிறான், இதோட நிறுத்தலை, அடுத்து யோசித்து பார்க்குறான், இதுக்கு மேலே நம்மகிட்ட என்ன குறை இருக்குது, இன்னும் என்ன நான் மாற்றிக்க வேண்டி இருக்கிறது. சகைவை பார்த்தவர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் முகமுகமாக பார்க்கிறார், ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். அவருடைய பார்வை ஒரு இடத்துல ஏதோ ஒன்றை எதிர்பார்க்குது, ஏதோ ஒரு மாற்றத்தை அவருடைய அன்பான கண்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குது, அவருடைய இருதயம் இயங்குகிறது, ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட எதிர்பார்க்குது. அதை இன்னைக்கு நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. அடுத்து அவன் சொல்கிறான், ஏன்னா அவனுக்கு தெரியுது ஆண்டவர் இதெல்லாம் எதிர்பார்க்கிறார் என்கிறது அவனுக்கு மனசில் தெரிஞ்சிச்சு. உடனே ரெண்டாவது சொல்கிறான், ஆண்டவரே, உண்மையிலே நான் நிறைய பேரை ஏமாற்றிருக்கேன் ஆண்டவரே, நான் ஒரு பெரிய ஏமாற்றுக்காரன், ஏமாத்துறதுல நான் தான் கில்லாடி, அப்படி நிறைய பேரை ஏமாற்றி தான் நிறைய சொத்தை சேர்த்து வச்சிருக்கிறேன். இப்போ நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், நான் யாரெல்லாம் ஏமாத்தினேன்னு இப்போ ஒரு லிஸ்ட்டு போட போகிறேன், யாரெல்லாம் ஏமாத்தினேன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டுக்க போகிறேன். அந்த லிஸ்ட்டை எடுத்துட்டு ஒவ்வொருவருக்கும் அவன் வாங்கின ஏமாத்தின பணம் மட்டும் இல்லாத 3 மடங்காக 4 மடங்காக நான் திருப்பி கொடுக்கறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொன்னான். பல மடங்காக திருப்பி கொடுக்குறேன். வாங்கினதை மட்டும் இல்லை, ஏமாத்தினதை மட்டும் இல்லை. ஏன்னா அந்த பணம் அவன் கையில் இருந்திருந்தா இன்னைக்கு அநேகத்தை அவன் சம்பாதிச்சிருப்பான். அதனால நிறைய இழப்பு என்னமத்தவன் அனுபவித்திருக்கிற அந்த இழப்பையும் ஈடுகட்டுகிறேன் என்று சொல்லுகிறான். எவ்வளோ பெரிய மாற்றம் பாருங்க. அதுதான் இந்த வசனம், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்கிறது இந்த உண்மை. அது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். இந்த 2 வார்த்தையும் சொன்னதுக்கு பிறகு தான் சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு சகைக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லவில்லை, இன்றைக்கு இந்த வீட்டிற்கே ரட்சிப்பு, இந்த குடும்பத்திற்கு ரட்சிப்பு. ஒரு வீட்டில் ஒரு குடும்ப தலைவன் ரட்சிக்கப்பட்டான்னா அவன் நிமித்தம் முழு குடும்பமும் ரட்சிக்க ஆண்டவர் நடத்துவார். அதுதான் இந்த பகுதியினுடைய உள் அர்த்தம். சகை மட்டும்தாங்க அறிக்கை செய்கிறான். குடும்ப தலைவன், ஏர்னிங் மெம்பர், பிரெட் வின்னர் என்று சொல்லுவார்கள். அவன் மட்டும்தான் சொல்றான் தன்னுடைய பாவ அறிக்கை ஆண்டவரிடத்துல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு. இன்றைக்கு வந்திருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் முழு குடும்பத்திற்கும் ஆண்டவர் இன்னைக்கு ரட்சிப்பை கொடுக்க போகிறார். உங்க குடும்பத்தில் யார் யார் ரட்சிக்கப்படலை? புருஷன் ரட்சிக்கப்படலையா? மனைவி ரட்சிக்கப்படலையா? மருமகன் ரட்சிக்கப்படலையா? மருமக ரட்சிக்கப்படலையா? ரட்சிக்கப்படாத ஒரு குடும்பத்திலிருந்து பையன் ஒரு பொண்ணை கூட்டுட்டு வந்துட்டானா அது நிமித்தம் ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு இயேசு அவர்களை சந்திப்பார். இன்னைக்கு அவர்களுடைய டேன் நாள். ஒருவேளை உன்னை எட்டி உதைச்ச பிள்ளையின் நிமித்தம் நீ அழுதுட்டு ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, என் பிள்ளை என்னை எட்டி உதைச்சிட்டான், அவன் சின்ன குழந்தை என் வயத்தில் இருக்கும் பொழுது உள்ளுக்குள்ள எட்டி உதைக்கும் பொழுது நான் சந்தோஷப்பட்டேன், இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் என்னை எட்டி உதைக்கிறான், என்னால் அது முடியலை, தாங்கலை,
என்று நீ வேதனையோடு வந்திருக்கலாம். சில தாய்மார்கள் பிள்ளைகளை என்னதான் எட்டி உதைச்சாலும் பிள்ளைகள் ஆண்டவரே அவன் தெரியாமல் செய்துட்டான், இதனால் அவனை தண்டிச்சிடாதுங்க. இப்படித்தான் இன்றைக்கு அநேக பெற்றோர்கள் பிள்ளைங்க என்ன பண்ணினாலும் அந்த பிள்ளைகளுக்காக இன்னைக்கும் ஆண்டவரிடத்தில் மன்றாடி பேசி கொண்டிருக்கிற பெற்றோர்கள் தான் பார்க்கிறேன். சில பிள்ளைகள் தூக்கி தோள் மேலே சுமந்த தகப்பனை தோளுக்கு மேலே வளர்ந்ததற்கு பிறகு அனாவசியமாய் பேசுகிறது, அனாவசியமாய் அடிப்பது, கை ஓங்குவது, கெட்ட வார்த்தை பேசுவது, அநாகரிகமாய் பேசுகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு மாற வேண்டும். புருஷன்மார்கள் மனைவிமார்களை தகாத வார்த்தைகள் பேசுவது, சந்தேக வார்த்தைகள் பேசுவது இன்றைக்கு தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். ஒருவேளை நீங்கள் பேசிட்டு அப்படியே போயிடுவீங்க, ஆனால் உன் மனைவி 4 அறைகளுக்குள்ளால கதவை சாத்திட்டு, ஆண்டவரே இந்த வயசில் என்ன சந்தேகப்படுறார், என்னை அடித்தா கூட நான் தாங்கிடுவேன் ஆண்டவரே, இவ்வளவு வார்த்தையால் கொல்றார் ஆண்டவரேன்னு அவங்க கண்ணீர் வடித்தாங்கன்னா சில நேரங்களில் அது புருஷன்மார்களுக்கு பேர் ஆபத்தாக இருக்கும். உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே ஆண்டவருக்கும் அவங்க மனைவிக்கும் உள்ள உறவு முறிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. அவங்க பரலோகத்தின் பிரஜைகள். ஆண்டவரிடத்தில் பரலோகத்தில் போய் சேர்றது வரைக்கும் ஒருவேளை உன் மனைவி அடித்தா கேட்குறதுக்கு அவங்க அப்பா அம்மா இல்லாமல் இருக்கலாம், அண்ணன் தம்பி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்களை உருவாக்கின என் ஆண்டவர் இருக்கிறார். அவங்க எங்கே அழுதாங்கன்னா பரலோகத்தில் என் ஆண்டவருக்கு வலிக்கும். என் ஆண்டவர் அவர்களுடைய காரியத்தை கண்டு துக்கப்படுவார். என் பிள்ளைய அடிச்சிட்டானே நீ நினைக்கலாம், இவளை அடித்தா யாரும் கேட்கறதுக்கு இல்லை. ஒரு நாளும் நினைக்காதீங்க. ஆண்டவர் கடைசி வரைக்கும் அவர்களுக்கு தகப்பனாக ஆத்மீக மணவாளனாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவருக்கு மனசு ரொம்ப வலிக்கும். தயவு செய்து இந்த காரியத்தில் எல்லாரும் மனம் திரும்பணும். நிறைய மனைவிமார்கள் அதே மாதிரி தான் புருஷனை சந்தேக வார்த்தையால் கொன்று அவனை கிழிச்சு அவனை தொங்க விட்டு வேலைக்கு போகிற மூடை ஆஃப் பண்ணி அவன் உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிற நிலைமைக்கு நிறைய மனைவிமார்கள். இந்த சந்தேகம் என்கிற பேய் இன்றைக்கு மாற்றப்படணும். நீங்கள் நினைக்கலாம், நான் 4 சோறுக்குள்ளே தானே கேட்குறேன்னு நினைக்கலாம். ஆனால் நீ 4 சோறில் கேட்டுட்டு விட்டுருவே. ஆனால் போகிற வழியெல்லாம் அதை யோசித்துட்டு போவான் புருஷன். சிலருக்கு தெரியாது. இதனாலேயே சிலருக்கு நெஞ்சு வலி வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு உயிரை விட்டவங்களை கூட நான் பார்த்திருக்கிறேன். காரணம் என்ன? மனைவிமார்களுடைய கொடிய வார்த்தைகள், மனைவிமாருடைய சந்தேக வார்த்தைகள் நினச்சி வேதம் சொல்லுகிறது. அநேக கவலைகள் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை ஒடுக்குமாம். நீங்கள் நினைக்கிறீங்க இருதயத்தை ஒடுக்கன்னா இருதயத்தில் உள்ள சின்ன சின்ன பிளட் வெசல், அந்த பிளட் வெசல் எல்லாம் ஒடுக்கின உடனே என்ன ஆகும்? நிறைய பேருக்கு தெரியாது, என் புருஷன் திடீர்னு செத்துட்டான், ஆனால் அதுக்கு முன்னால் பல நாட்களுக்கு முன்னால் நீ பண்ணின கொடுமைகள் எல்லாவற்றையும் நீங்கள் மறந்து விடுவீர்கள். இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் காணப்படணும். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்கிற செய்தி உண்மையும் எல்லாருடைய அங்கீகரிப்பிற்கும் பாத்திரமாயிருக்கிறது. ஆம் ஆண்டவரே, நாங்களும் அதை அங்கீகரிக்கிறோம், நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். எங்களுக்காகத்தான் நீர் சிலுவையிலே உம்முடைய ஜீவனை நீர் கொடுத்தீர். இவ்வளவாய் எங்களை நீர் நேசித்தீர். எனக்காக நீர் பிறந்தீர். சொல்லுங்கள், எனக்காகத்தான் நீர் பிறந்தீர், எனக்காகத்தான் உயிரை விட்டீங்க. அன்றைக்கு பவுல் சொன்னது போல நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, பாவிகளில் நாங்கள் பிரதான பாவி, நான் பிரதான பாவி. சொல்லுங்கள் ஆண்டவரே, பாவிகளில் நான் பிரதான பாவி. நான் நிறைய முறை அறிஞ்சோ அறியாமலோ அநேகருடைய இருதயத்தை துக்கப்படுத்தி இருக்கிறேன். என் புருஷனை நான் புரியாமல் நடந்து கொண்டதற்காக, பேசினதற்காக என்னை மன்னியும். என் மனைவியை நான் தெரியாமல் சந்தேகப்பட்டு பேசி அவளை ரொம்ப மன கஷ்டப்படுத்திட்டேன். என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை மன்னிங்க. எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கேளுங்க. இடத்துல என்னென்ன குறை இருக்கிறதோ எல்லாத்தையும் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் ரொம்ப கோபமாக இருக்கிறேன், எல்லாம் நல்ல குணமாக இருக்கேன் என்கிட்ட. ஆனால் இந்த கோபம் வந்து என்ன சில நேரங்களில் பாவம் செய்கிறதுக்கு தூண்டிடுது.
கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்க. இந்த கோபம் பாவமாய் மாறிக்கொண்டிருக்கிறது, என்னை மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே நான் மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது அநேகர் துக்கப்படுகிற விதத்தில் நான் அநேகரை கண்டிப்பாக பேசுகிறேன், என்னை மன்னிங்க. மற்றவர்கள் இச்சைக்கு நேராக இழுக்கப்படக்கூடிய விதத்தில் ஆபாசமாய் பேசின என்னை மன்னியும். ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஒவ்வொருத்தரும் உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் சத்தம் போட்டு சொல்ல வேண்டாம். உங்களுடைய ஆவியில் உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் பேசுங்க. வெளியே சத்தம் போட வேண்டாம், இருதயத்திலே சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனை இப்படி இருக்குது ஆண்டவரே, நான் அநேக பாவத்தில் வீழ்த்தி இருக்கிறேன், நான் அநேகம் பேர் பாவம் செய்ய காரணமாக இருந்திருக்கிறேன், என் புருஷன் பாவம் செய்ய நான் காரணமாக இருந்திருக்கிறேன், என் மனைவியை பாவம் செய்ய நான் காரணமாக இருந்திருக்கிறேன், என் பிள்ளைகள் பாவம் செய்ய நான் காரணமாக இருந்திருக்கிறேன், என்னை மன்னியும் ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த குறை கூறி திரிகிற பழக்கம் உண்டு, ஊழியர்களை குறை சொல்லிட்டு அலைகிறேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே. எல்லாரும் அடுத்தவங்களை அற்பமாக நினைக்கிற ஒரு சுபாவம், அற்பமாக பேசுகிற சுபாவம், என்னை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை விட்டு போகாத இந்த குடி பழக்கத்திலிருந்து என்னை மன்னிங்க ஆண்டவரே. இதை என்னை வேரோட பிடுங்கி போடுங்க. இந்த மதுபானங்கள், தேவையில்லாத சேனல்ஸ் பார்க்கிற பழக்கங்கள், தேவையில்லாத பாவ வலைத்தலங்களுக்குள்ளால போய் பார்க்கிற சுபாவம் எனக்குள்ள இருக்கிறது, என்னை மன்னிங்க. சொல்லுங்க எல்லாரும் அவங்கவுங்க பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. என்னென்ன காரியத்தில் நீங்கள் குறைவுபட்டிருக்கிறீர்கள் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே உம்மை வேதனைப்படுத்துகிற காரியம் என்னிடத்தில் என்ன உண்டு ஆண்டவரே, நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் திருத்திக் கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு பிறகு உங்கள் கரத்தை பிடிச்சி நான் நடக்கணும்னு ஆரம்பிக்கிறேன். என் முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக்கொள்ள விரும்புகிறேன். உடைய சாபத்தின் நிமித்தம் அந்த வியாதிகளை ஆண்டவர் குணமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம். 2025 ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது வருகிற மே மாதம் 19ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7291947999 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே
உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.